ரெண்டு வசனத்தை இந்த காலையில் படிக்க போறோம். ஒன்று புதிய ஏற்பாட்டில் இருந்தோம், இன்னொன்று பழைய ஏற்பாட்டில் இருந்தோம். லூக்கா சுவிசேஷம் 17:17 புதிய ஏற்பாட்டில், ஆதியாகமம் 3:9 பழைய ஏற்பாட்டில். இந்த ரெண்டு வசனங்களுக்கு இடையிலும் ஒரு ஒற்றுமை இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் நாம் படிக்க போறோம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? மற்ற 9 பேர் எங்கே? இதுதான் ஆண்டவருடைய கேள்வி. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு கிராமத்தின் வழியாக போகிறார். எருசலேமுக்கு போக வேண்டும். சமாரியா, கலிலேயா நாடுகள் வழியாக அவர் நடந்து போகிறார். ஒரு கிராமத்திற்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். அவருக்கு தூரத்துல ஒரு 10 குஷ்டரோகிகள் நிற்கிறார். அவங்க அருகில வரல, காரணம் அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்ள வேண்டியது. யாரையாவது பார்த்தால், மனிதர்களை கண்டால் அவர்கள் ஒதுங்கிவிட வேண்டும். அந்த நாட்களில் அவர்கள் பாளையத்துக்கு புறம்பாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் துணி வஸ்திரத்தால் மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட்டுக் கொண்டு அவர்கள் ஒழிந்து கொள்ள வேண்டும், அல்லது தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாரையும் போல சகஜமாக மக்களோடு பழகக்கூடாது. அருகில் மக்கள் நீங்க யாராவது கேட்டீங்கன்னா, இது போன்றவர்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் அப்படி சொல்லக்கூடும், ஆனால் அவள் அப்படி சொல்லவில்லை. அவள் இன்னும் கர்த்தரை பாடி துதிக்கிறார். அவர்கள் துதிச்சுட்டே இருக்கிறாங்க. பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவருடைய பாடல்கள் எல்லாம் நீங்க கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கண் தெரியல, எவ்வளவு வரத்த ஆண்டு திறமையா கொடுத்துக்காரு ஆண்டவர். நம்ம பார்த்தே படிக்கிறதுக்கே ஒரு வரி விட்டுறோம், டிவியில போட்டு வச்சுட்டு தப்பு தப்பா பாடுறோம். ஆனா கண்ணே தெரியல, வரி புரளாமல் அடி புரளாமல் அந்த பாடல்களை எல்லாத்தையும் மனசை ரெக்கார்ட் பண்ணி பாடுறாரு. இயற்றி, நமக்கு பாட்டு ஏற்றவும் வராது, யாரை ஏற்றினா கூட பாடவும் வராது. அவரே ஏற்றி அவரே அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி, இல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்ல. நமக்கு படிச்சு படிச்சுதான் மனப்பாடம் ஆகும். வசனமே வரமாட்டது, மனப்பாடத்துல வரமாட்டது. ஆச்சரியமானதா இருக்கு இல்ல. டிவியில பார்த்து பாடவும் முடியாது, மனப்பாடம் பண்ணவும் முடியாது. அவர் எப்படி மனப்பாடம் பண்றாருன்னு தெரியல, எப்படி எழுதுறாரு. அவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா கூட உள்ள பாடும்போது மைண்ட்ல இருக்கணும்ல, வரிசையா பாடிட்டே இருக்கணும்ல. எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, எத்தனை தூரம் பாடுகள் போதா. வரமாட்டாங்க, மனப்பாடம் வரமாட்டாங்க. அவர் பாடியிருக்காரு. அந்த பாடலாம் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அவர் பட்ட கஷ்டங்களை நினைச்சு பாடுறாரு. எவ்வளவோ கஷ்டம், இன்னும் எவ்வளவு தூரப்பா இந்த கஷ்டத்தோட பயணம் செய்யணும், இன்னும் எவ்வளவு தூரப்பா இந்த பாடுகளை சுமக்கணும்னு அழுது கொண்டே அவர் பாடுகிற அந்த பாடல் வரிகள். ஆனால் நான் உண்மை மறுதளித்து விட மாட்டேன், உண்மை விட்டு விட மாட்டேன். நான் இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் நான் இன்னும் உண்மை துதிப்பேன். அல்லேலூயா. கால் நடக்க முடியல, வீல் சேர்ல தான் வரணும் அவருடைய வாழ்க்கை. ஏன் என்னை இப்படி படைச்சிட்டேன்னு கேட்கல. ஆண்டவரே, இப்படி என்ன ஒரு மனுஷனா படைச்சு 2 காலம் இல்லாம இப்படி ஒரு வீல் சேர்ல அங்குமிங்குமா அலையிறதுக்கு 4 பேர் தூக்க வைக்க என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. தூக்குறதுலே உடம்பு வலி வந்து தனக்கு இருக்கிற இந்த பலவீனங்களையும் குறைபாடுகளையும், இது போன்றதான உறுப்புகள் குறைபாடுகள் மத்தியும் அதை சொல்லி தன்னை படைத்தவரை குறை சொல்லாமல் அவைகள் மத்தியிலையும் அவங்க ஆண்டவரை பாடிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. வெளிநாட்டில் ஒரு சகோதரி, அவங்க பேர் எனக்கு தெரியல, அவங்க கண் தெரியாம பிறந்து இன்னைக்கு அநேக சபைகள்ல பாடுகிற பாமாலைகள் கீர்த்தனைகள்ல 3000 பாடல்கள் அவங்க எழுதியிருக்காங்க. யாருக்கு அந்த பேர் தெரியுமா? அவங்க பேர் யாரா படிச்சீங்கன்னு தெரியும். இன்னைக்கு நிறைய சபைகள்ல பாடப்படுகிற
பாமாலை கீர்த்தனைகள் மொழிபெயர்த்துக்காங்க தமிழ்ல. ஆங்கிலத்துல அவங்க எழுதுனது 3000 பாடல்களை எழுதியிருக்காங்க. 2 கண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. 2 கண்ணுமே தெரியாது. அன்பானவர்களே, இந்த நாட்களில குறைபாடுகளை குறைபாடு என்று நினைத்து கொண்டு ஒதுங்கிவிட்டு குற்றம் சொல்லி குறைபாடு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு பெருங்கூட்டத்தின் மத்தியில குறைபாடுகளை குறைபாடாக நினைக்காம அது கூட தேவன் கொடுத்த பெரிய ஒரு வரமாக நினைச்சு அதையே பிளஸ் பாயிண்ட் ஆக்கி தேவனை துதிச்சு பாடி அவருக்காக பயன்படுகிற கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. எனக்கு இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றால், நாம் உருவாக்கப்பட்டதன் நோக்கமே கர்த்தரை துதிப்பதற்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது, நான் ஏன் கர்த்தரை துதிக்கும் தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், அவர் பெரியவராக இருக்கிறார். அதனால அவரை துதிக்கணும். என்னை விட அவர் பெரியவர், எல்லாரை விட பெரியவர். இந்த உலகத்தில் அவரை போல நல்லவர் இல்லை. எனவே நான் அவரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நான் ஏன் அவரை துதிக்கணும் தெரியுமா? சங்கீதம் 48:1 இருக்கு, அவர் நல்லவர்னு அவர் பெரியவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நான் அவரை துதிக்கிறேன். மூணாவது, நான் ஏன் அவரை துதிக்கணும்னா, நான் துதிக்கணும்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அது ஆலோசனை அல்ல, செஞ்சனா செய், செய்யலன்னா விட்டுரு, அப்படி இல்லை. நான் துதிச்சே ஆகணும்னு ஆண்டவர் எனக்காக கட்டளை கொடுத்திருக்கிறார். லூக்கா சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்துல நாம் அதை படிக்கிறோம். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை படிக்கிறோம். எல்லா வசனத்தையும் படிக்க நமக்கு நேரம் இல்லை, நீங்க எழுதி கொள்ளலாம். நான் அதனுடைய கருத்துக்களை உங்கள் மத்தியில சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, 4வது ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் தெரியுமா? துதி என்பது பலியை விட ரொம்ப மேன்மையானது. சங்கீதம் 69ல 30-31 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்துல 69ஆம் சங்கீதத்துல 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமும் உள்ள காளை எருதை பார்க்கிறோம், இதுவே கர்த்தருக்கு பிரியம். சங்கீதக்காரன் ரெண்டா ஒப்பிட்டு சொல்றார். பலி செலுத்துதல், தேவனை துதித்தல். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ற. நான் துதிக்கிறது காளை எருதினுடைய பலியை விட ரொம்ப அதுமே பிரியமா இருக்கு. ஆண்டவர் தான் பலியை கொண்டு வந்தாரு. ஆனா ஆண்டவரே பைபிள் சொல்லியிருக்காரு, எனக்கு அது தகுமோ, எனக்கு இல்லைன்னா அவன்கிட்ட கேட்பனா, ஆனா அந்த காடுகளில் இருக்கிற மிருகங்கள் நான் தானே படைத்தேன், எனக்கு தேவையான அவைகளை எடுத்துக்கொள்வேன் எல்லாம் ஆண்டவர் சொல்ற. ஆண்டவர் நினைச்சாரு பலி செலுத்துறதுல கொடுத்தா அந்த மக்கள் கொஞ்சம் திருந்திடுவாங்கன்னு பார்த்தாரு. ஆடு மாடை வெட்டும் போது ஏன் பாவத்துக்காக ஆடு மாடு இப்படி எல்லாம் சாகணுமான்னு அதை பார்த்து சர்வாங்க தகனபடி சந்து சந்தா வெட்டப்படுறது அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாகி ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது ஒரு ஆட்டை சாகடிக்கிறவன், நான் பாவம் செய்யாட்டா இந்த ஆடு வெட்டப்படாம இருக்குமே நினைச்சு பாவம் செய்யாம இருப்பான்னு பார்த்தா இவன் இன்னும் கூடுதலா செய்யறான். ஏன்னா பாக்கெட்ல பணம் இருக்கு, பணத்தை கொடுத்து அவன் பலியை செலுத்திடுறான். ஆனா துதிய பணத்தை கொடுத்துலாம் பண்ண முடியாது, அது மனசுல இருந்து வரணும். அல்லேலூயா. பலி செலுத்த பணம் போதும், துதி செலுத்த பணம் போதாது, மனம் வேண்டும். சொல்லுங்க, என்ன சொல்லுன்னு தெரியலையோ. பலி செலுத்த பணம் இருந்தா போதும், துதி செலுத்த பணம் அல்ல, மனமே வேண்டும். பலி செலுத்துறது வேற ஒண்ணும் தேவையில்லைங்க. என்கிட்ட இந்த அப்படியே ஒரு 1000 ரூபாய் ஒரு ஆட்டை வாங்கிட்டு போய் என்ன செய்யும்? 1000 ரூபாய் கிடைக்காது. பணத்தை கையில் போய் என் பேர்ல ஆசாரியன் கொடுத்து பலி செலுத்துரு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து பலி செலுத்துரு, அதான் மனிதன் அப்படி ஆயிட்டான். ஆனா துதி செலுத்துறதுக்கு பணம் இல்ல, நானே மனசு வேணும் துதிக்கிறதுக்கு. அவரை துதிக்கிறது இருக்கிற சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை. அவர் துதிப்பதில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாரும் ஆராதனை பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படிதானா? வந்தவங்களுக்கு தெரியும். சிலர் சொன்னாங்க, பாஸ்டர் நேரம் போனதே தெரியல, கண்டினியூவா பாடிட்டு இருந்தோமா, அதனால எல்லாரும் அதுலேயே அப்படியே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டோமா, பாடிட்டே இருந்தோமா, அப்படியே போச்சா, ½ அன் ஹவர்ல முடிஞ்ச மாதிரி முடிஞ்சு போச்சு. நம்முடைய ஆராதனை நிறுத்துறது எதுன்னா இந்த மணி தான். இந்த முள்ளு மட்டும் எட்டுக்கு போகலன்னா இன்னும் நடந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. எட்ட பார்த்தோட நிறுத்திட்டேன். அல்லேலூயா. நிறைய நன்றி பாடலா பாடிட்டு தேவனை துதிச்சுட்டே இருந்தோம். நான் எனக்கெல்லாம் அந்த ஒரு மைக்கையும் ஒரு கீபோர்டையும் கொடுத்து யாராவது ஒரு கீபோர்டு வாசித்துக்கிட்டு
இப்படியே பாடிட்டே இருப்பா அப்படின்ட்டா நான் பாடிட்டே இருப்பேன். சோறு தண்ணி கூட எனக்கு வேண்டாம், என் பாடு புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு பாடிட்டே நிற்கலாம். அதில் ஒரு மகிழ்ச்சி என்ன செய்து இருக்கு. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை துதிப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. பலியை விட துதி, நன்றி செலுத்துதல் மிகப்பெரியது, தேவனுக்கு பிரியமானது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. காளை பலியை விட ஸ்தோத்திர பலி ரொம்ப உயர்வானது. நீங்க எல்லாரும் துதிக்கிறவங்களா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆனா அது இன்னும் அதிகமாகட்டுன்னு சொல்றேன். உங்க வீடுகள்ல வேலை செய்யும் போது துதிச்சுக்கிட்டே இருங்க, தேவன் மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்க வீட்டுல டிவி இருந்தா அல்லது ஏதாவது பாட்டு பாடக்கூடிய ஏதாவது டிவைஸ் இருந்துச்சுன்னா நீங்க செல்போன்லயோ டிவிலயோ எதுலயோ ஒண்ணுல உங்க வீட்டுல தேவனுடைய பாடல் பாடிட்டே இருக்கணும். வீட்டுல பாசமா சமையல் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டிவியில பாடிட்டே இருக்கும், இல்லை செல்போன்ல பாடிட்டே இருக்கும். திடீர்னு தண்ணிக்குள்ளேயே வந்துடும் செல்போன். ஏன்னா கிச்சன்ல வேலை செய்வோம் பாட்டுக்கிட்டே பண்றதுனால அங்கே நான் வச்சிருக்கும் போது தண்ணிக்குள்ள அதுக்கே ஞானஸ்தானம் கொடுப்பாங்க பாஸ்டர் மாசம். செல்போனு சேர்ந்து ஞானஸ்தானம் எடுக்குது. சரி, என்ன செய்ய, அதையும் நம்ம ரிப்பேர் பண்ணி தான் கொடுக்கணும். ஆனா எப்படியோ வீட்டுல தேவனை துதிக்கும் பாடல் கேட்டுட்டே இருக்குல்ல, அது சத்தமா வைப்பாங்களா கேட்டுட்டே இருக்கும். வீட்டுல சில வீட்டுல சீரியல் ஓடிட்டு இருக்கும், அதனால வீட்டுல அழுகையாவே இருக்கும். உங்க வீட்டுல சீரியல் ஓடிச்சுன்னா உங்க வீடு எப்படிதான் இருக்கும்? அழுகுனி வீடு. அந்த வீடு ஒரு அழுகுனி வீடு, அழுகையின் வீடு. சீரியல் வீடு, அழுகையின் வீடு. இல்லையா? உண்மையாவே சிலர்லாம் சாப்பிடாம இருக்கு, ஏன்னா சீரியல்ல வச்சு செத்து போயிட்டாலாம். அதுக்கே சாப்பிடாம கிடக்குத வீட்டுல. அவ சாகிற மாதிரி செத்து பணம் வாங்கி போயிட்டா. இது உட்கார்ந்து அழுதுட்டு சோதிக்காம பட்னியா கிடக்கு. சீரியலுக்கே அழுகிற கும்பலை வச்சு எப்படி துதிக்க வைக்க முடியும்? உங்க வீடுகளில் தேவனுடைய பாடல் துடிக்கட்டும். நான் அடிக்கடி சொல்றேன், பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு, சீரியல் உனக்கு எதுக்கு? பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு, சீரியல் உனக்கு எதுக்கு? சினிமா உனக்கு எதுக்கு? அதுக்கான தீர்வு உனக்கு இருக்கு, அதை நீ என்ன செய்ய? தேடு. பிரச்சனைகள் மத்தியில நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியல. பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்கான வாய்ப்பு ஒன்று இருக்கும்போது அதை தேடாமல் நான் பிரச்சனைகளுக்குள்ளேயே இருந்து கொண்டு நான் இன்னும் பாவம் செய்து கடைசியில் கேட்டா கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்யல. நீ விடிய விடிய படம் பார்த்துக்கிட்டு விடிய விடிய கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு நீ பூரா செய்யாத அட்டூழியெல்லாம் பண்ணிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியெல்லாம் பண்ணிட்டு இயேசு என்னை கைவிட்டார் தயவுசெய்து சொல்லாத. அது அவருடைய குற்றம் அல்ல, அது நம்முடைய குற்றம். நீ கரெக்டா இருந்து பிரேயர் பண்ணி அவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யாம நல்ல ஜெபம் பண்ணி உண்மையா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க சரியா இருந்தும் உங்க குடும்பத்துல பிரச்சனை வைங்களேன், அதுக்கு தேவன் தான் பொறுப்பு. அப்படி இருந்தா தேவன் ஒரு பெரிய உயர்வுக்காக உங்களை கொண்டு போறாருன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்கள் கரெக்டா இருந்து ஆண்டவருக்கு பிரியமா இருந்து ஜெபம் பண்ணி பரிசுத்தமா இருந்தும் கஷ்டம்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமா கைவிட மாட்டாரு. ஒரு பெரிய உயர்வுக்காக உங்களை உருவாக்குறாருன்னு அர்த்தம் இல்ல. உண்மையா இருந்த யோசேப்புக்கும் கஷ்டம் இருந்துச்சு, எதுக்குன்னா ஒரு பெரிய உயர்வுக்கு. அல்லேலூயா. உண்மையா இருந்த தானியேலுக்கும் கஷ்டம் இருந்துச்சு, எதுக்குன்னா ஒரு பெரிய உயர்வுக்கு. உண்மையா இருந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கஷ்டம் இருந்துச்சு, அதுக்கு எதுக்குன்னா அவனை உயர்த்துறதுக்கு, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு. உண்மையா இருந்த யோபு கஷ்டப்பட்டான், எதுக்குன்னா அவனை ஒரு பெரிய ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு போறதுக்கு. ஆண்டவர் உண்மையானவர் மத்தியில் வரும் சோதனைக்கு காரணம் அவரை உயர்ந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போறதுக்காக. பாவத்தோடு கூட பிரச்சனையானால் கர்த்தர் பொறுப்பு அல்ல, கர்த்தர் பொறுப்பு அல்ல. சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனம் செலுத்த வேண்டியது துதிகளை அதிகமாக்குங்கள். எவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் மனதுக்குள்ளே சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர் 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 அப்பான்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவ உலகம் என்பது சந்தோஷத்தின் நடுவிலே துதிப்பதல்ல. கிறிஸ்தவம் என்பது கஷ்டங்களின் நடுவிலே தேவனை துதிப்பது, துயரங்களின் மத்தியிலும் துதிப்பது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுக்கு முன்பதாக இறந்து போனவர்களை வைத்துக் கொண்டு தேவனை துதித்த கிறிஸ்தவ உலகம் அது.
நம்முடைய வாழ்வில நெருக்கங்கள் மத்தியிலையும் கர்த்தரை துதிக்கிற துதி ரொம்ப முக்கியமானது. ஒரு நாள் அதை விட்டுறாதீங்க. நீங்கள் துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அது ரொம்ப விலையேற பெற்றது. ஐந்தாவதாக யோவான் 11:41 மத்தேயு 11:25 வாசிக்கும் போது இயேசு நமக்கு முன்மாதிரியாக அவர் துதிச்சிருக்கிறார். அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு எருசலேமுக்கு அவர்கள் போனார்கள். லாசரு கல்லறைக்கு முன்பாக தேவனை இயேசு துதித்திருக்கிறார். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் பெற்று தம் சீஷர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள், என் சரீரத்தால் உண்டான உடன்படிக்கைன்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். எனவே இயேசு நமக்கு ஒரு பெரிய முன் உதாரணம், ரோல் மாடல். அவர் அதை செய்திருக்கிறார். எனவே நாம் துதிப்பது நம்முடைய வாழ்வின் மிக முக்கியமானது. ஜெபத்தில் துதி ரொம்ப அவசியம் தேவை. துதி இல்லாத ஒரு ஜெபம் என்பது அது வலிமையானது அல்ல, அது சுயநலமான ஜெபம். சொல்லுங்க, துதி இல்லாத ஜெபம் சுயநலமான ஜெபம். அதாவது நன்றி செலுத்துதல் இல்லாத ஒரு ஜெபம் சுயநலமான ஜெபம். ஏன்னா வெறும் ஜெபம் எதுனா அவர்கிட்ட கேட்கறது மட்டும்தான் இருக்கும். அது எனக்கானது மட்டும்தான். துதி செலுத்துதல் நன்றி இருக்குல்ல, அதுதான் அவரை உயர்த்துறது. அவரை உயர்த்துதலும் எனக்கானவைகளை கேட்பதும் அவரோடு பேசுவது, உறவாடுவது தானே ஜெபமாக இருக்க முடியும். ஜெபத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதி துதி. கர்த்தரை உயர்த்துங்கள். இந்த துதிக்குள்ள ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது நன்றி செலுத்துதல். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். துதி என்பது அதாவது எனக்கு தேவன் நன்மை செய்யாவிட்டாலும் தேவனை துதிப்பது. நன்றி என்பது தேவன் அது செய்தவைகளுக்காக நன்றி செய்ய. அல்லேலூயா. என்னை மனிதனாக வைத்திருப்பதற்காக, எனக்கு சுவாசம் தந்ததற்காக, எனக்கு என் பாவங்களை மன்னித்ததற்காக நிறைய சொல்லிட்டே போகலாம். அவர் செய்த நன்மைகளை நிறைய சொல்லிட்டே போகலாம். அன்பானவர்களே, அவர் எனக்கு செய்தவைகளுக்காக தேவனை துதித்தார். இன்னொன்னு, அவர் தேவனா இருக்கார், நான் அவரை துதிக்கிறேன். அவர் தேவனா இருக்கார், நான் துதிக்கிறேன், அது துதி. எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அதனால நான் நன்றி செலுத்துறேன். அதனால இந்த துதிக்குள்ள நன்றி என்ன செய்து இருக்கு? நன்றி உள்ளவர்களாக இருங்க. பைபிள் இருக்குல்ல, நன்றி உள்ளவர்களாக இருங்க. இந்த உலகத்தில் நன்றி இல்லாதவர்களை நாம் என்ன செய்யறோம்? உங்க வாழ்க்கை நிறைய பார்த்துருப்பீங்க. நன்றி இல்லாத ஜென்மம்னு திட்டிருப்பீங்க சிலர்லாம். நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன், அவளுக்கு பொங்கி பொங்கி தட்டினே, சாப்பிட்டு சாப்பிட்டு போனாலே, இன்னைக்கு இப்படி பேசுறாளே, அப்படியெல்லாம் நீங்க சொல்லியிருப்பீங்க. உங்க சொந்தக்காரங்கள்ல யாரையாவது ஒருத்தருக்கு, உங்க நண்பனை, சிநேகிதனை யாராவது ஒருத்தரை நீங்க முயற்சி பண்ணி சில கல்யாணம்லாம் முடிச்சு வச்சிருப்பீங்க. உங்க நகையெல்லாம் போட்டு எடுத்து அந்த ஒப்பேத்தி எடுத்திருப்பீங்க, சமாளிச்சு விட்டுருப்பீங்க, டிக்கெட்ல உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த ஆள் தான் கொஞ்சம் போய் நின்று நமக்கு எதிராக பேசுறது, பொய் சாட்சி சொல்றது அந்த ஆள் தான் முதல்ல நிற்கும். அப்பதான் நமக்கு வரும் கோபமும். அன்னைக்கு மட்டும் நான் உதவி செய்யலன்னு என்ன ஆயிருப்பேன், நன்றி இல்லாத ஜென்மம். நன்றி இருக்கா பாரு, நான் அப்படின்னு சொல்லணும். அப்படிலாம் சொல்ல வேணாம், விட்டுருங்க, கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். அப்படி சொல்லியிருந்தா இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், நன்றி கெட்டவனே 3 நேரம் தின்னியடா யூதாசு அப்படின்னு இயேசுனார் என்ன சொல்லியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. நல்ல மீனை பொறிச்சு பொறிச்சு தின்னிய 5000 பேர் சாப்பிட்டாங்களே, நீ சாப்பிட்ட அப்படின்னு ஆண்டவர் வேலைக்கு உனக்கு சோறு போட்டு உன் கையில பணப்பையும் கொடுத்து பதவியும் கொடுத்து வச்சிருக்கேன், இனி எப்படி முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறிய, நன்றி இல்லாதவனே, சாஸ் பிடிச்சவனே, என்னென்ன உண்டோ அதெல்லாம் பேசியிருப்பார் இயேசு. அதெல்லாம் சொல்லல. சிநேகிதனே, முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்குறாயின்ட்டு அவனை விட்டுட்டேன். ஸ்தோத்திரம். நாம் சில நேரங்கள் யாருக்காவது நன்றி இல்லாதவர்களாக ஒருவேளை இருந்திருக்கிறோமான்றதை நம்ம ஒரு பக்கம் சோதித்து பார்க்கிற இடத்துல இருக்கோம். ஆனா இங்க முக்கியமாக கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. காலமெல்லாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. எப்படி துதிக்க வேண்டும் அப்படின்றத சிலதை நான் சொல்ல விரும்புறேன். தேவனை துதிக்கிறதுல சில விதிமுறைகளை பைபிள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. நம்பர் 1, ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஏன்னா துதி என்பது பாடல் வழியாகவும் வருது. நம்ம வார்த்தைகளாலும் தேவனை துதிக்கிறோம், பாட்டாலும் தேவனை துதிக்கிறோம். தாவீது பாட்டால் தான் தேவனை துதிச்சிருக்கிறார். ஏராளமான பாடல்களை தாவீது பாடி
பாடல் மூலமாக தேவனை துதிச்சிருக்கிறார் தாவீது. அதனால என்னுடைய துதி, என்னுடைய பாடல் ஆவியோடு இருக்கணும், கருத்தோடு இருக்கணும். சில நேரங்கள்ல ஆவி இருக்கும், கருத்து இருக்காது. சில இடத்துல கருத்து இருக்கும், ஆவி இருக்காது. ரெண்டையுமே வேணும். பரிசுத்தாவி பெற்றவர்கள் ஆவியால் நடத்துறபடி பாடுறேன்னு சட்டத்தை தாண்டி அதுபாடு தண்டவனம் தாண்டி போயிட்டு இருக்கக்கூடாது. சில நேரத்தில் அப்படி ஓடிடும். ஆவியானவர் நடத்துறாருன்னு போயிட்டே இருப்பான். சில எல்லாம் செஞ்சு பண்ணி கிடைச்சா ஆவியானவர் பழைய போடுறது. நான் ஒன்றும் செய்யல, ஆவியானவர் நடத்துறாரு. இவன் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் இப்படி செஞ்சீங்க? பரிசுத்த ஆவியானவர் இப்படி நடத்துறாரு. ஆவியானவர் நடத்துறாருன்னா ஒழுங்கினமா கர்த்தருடைய ஆவியை எப்போது என்ன செய்ய மாட்டாரு? நடத்த மாட்டாரு. அதனாலதான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியோடு பாடுறேன்ட்டு எதனாலும் பாடிடக்கூடாது. அதுல என்ன இருக்கணும்? கருத்து இருக்கணும். அந்த பாட்டுல கருத்து, துதியில கருத்து இருக்கணும். சிலர் கருத்தா பாடுவாங்க, நான் ஆவி அனலே என்ன செய்யாது, ரொம்ப வைரமுத்துவா பாடுவாங்க சிலர்லாம். ஹலோ, அழகா வரிக்கு வரி நல்லா தான் இருக்கும், வரிகள்லாம் வார்த்தைகள்லாம் இருக்கும். ஆனா உயிரே என்ன செய்யாது, இருக்காது. அதனாலதான் சொல்றேன், அனலும் இருக்கணும், ஆவி இருக்கணும், கருத்து சேர்ந்து இருக்கணும். அதுதான் உண்மையான துதியா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14:15 நாம் அதை வாசிக்கிறோம். இரண்டாவது துதியில நாம் கவனிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம், முழு இருதயத்தோடும் செம்மையான இருதயத்தோடும் அவரை துதிக்கணும். சங்கீதம் 111:1 நாம் வாசிக்கிறோம். முழு இருதயத்தோடு, அதுதான் முக்கியம். அவரை துதிக்கிறதுல இந்த முழு இருதயத்துல ரொம்ப அவசியம் தேவை. நம்மில் பலரும் முழு இருதயத்தோட தேவனை துதிக்கல. முழு இருதயமா இருக்கும், சில பாதி இருதயமாயிரும், சில கால்வாசி ஆயிரும், சில முக்காவாசி ஆயிரும். ஆராதனைக்குள்ள இருதயம் அப்படி இப்படி இருக்கும். அல்லேலூயா. ஒலியை விட வேகமானது ஒளி. ஆமாவா இல்லையா? ஒலியை விட வேகமானது ஒளி. தீபாவளிக்கு பட்டாசு போடுவாங்க, மேல போய் வண்ண வண்ண கலர்ல வெடிக்கும். அங்க இருந்து டம்முன்னு சத்தம் முத வருதா, வெளிச்சம் முத வருதா? என்னங்க இவ்வளவு பெரிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் கேட்டோம்னு, சத்தம் முதல்ல கேக்குதா, காட்சி முதல்ல தெரியுதா? சத்தமா? யாருக்கும் முதல்ல காது அங்க போய் இருக்கும் போல தெரியுதா? முதல்ல அந்த வெளிச்சம் கண்ணுக்கு முதல்ல தெரியும், கொஞ்ச நேரம் கழிச்சு தான் டம்முன்னு சத்தம் காதுல கேட்கும். அதான் சொன்னேன், ஒலியை விட ஒளி ரொம்ப வேகமானதுன்னு சொன்னேன். சீக்கிரம் போயிடும். ஆனா இந்த ஒளியை விட வேகமானது நம் சிந்தை. அது இப்ப நினைச்சா கூட சென்னை சைதாப்பேட்டை போய் நிற்கும். ஹலோ, ஒலியை விட வேகமானது ஒளி, ஒளியை விட வேகமானது நம் சிந்தை. உடனே போதும், டக்குன்னு வீட்டுக்கு போயிடும், கதவு தட்டு பார்த்து வந்துடும். எவ்வளவு சிந்தை. ஆனா ஒண்ணு, நம்ம திறமைசாலிங்க, பாடுற மாதிரியும் பாடிக்கிடுவோம், பாஸ் அல்லையா சொல்லும்போது சொல்லிக்கிடுவோம், எழுமுனானே எழுந்து எல்லாமே பெர்ஃபெக்டா சபைகள் நடக்கும். ஆனால் சிந்தை மட்டும் வீட்டில் இருக்கும். உருவம் மட்டும் இங்கே இருக்கும், ஆனா சிந்தை மட்டும் வேற எங்கோ இருக்கும். அவ்வளவு திறமை இருக்குங்க. அங்க நினைச்சுக்கிட்டே இருந்துட்டே இருக்கும்போது இங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்கே இருப்போம். அல்லேலூயா. அவ்வளவு வேகமானது சிந்தை. துதி ஆராதனை நேரங்கள்ல மற்ற கொஞ்சம் விட்டுட்டு முழு மனசோடு முழு இருதயத்தோடு தேவனை துதிக்கணுமா? அல்லேலூயா. அதுலதான் வலிமை இருக்கு. துதிக்கிறதுல வலிமை எதுன்னா முழு இருதயத்தோடு துதிக்கணும். முழு இருதயத்தோட துதிக்கும் போது நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த பாடலோடும் அந்த வரிகளோடும் இணைந்து விட வேண்டும். அந்த வரிகளின் அனுபவங்களை நம்ம வாழ்க்கையோட சேர்த்துக்கணும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்களா? துதிக்கும் போது பெர்க்மான்ஸ் பாட்டை பாடினாலும் பெர்க்மான்ஸா பாடக்கூடாது, நானா பாடணும். யார் பாட்டு எழுதுற பாட்டா கூட இருக்கட்டும், அந்த பாடலை அவங்க பாட்டா பாடக்கூடாது. என் வாழ்வின் பாடலாக, என் வாழ்வின் அனுபவங்களாக நான் அந்த பாட்டை பாடணும். சோர்ந்து போற நேரம் எல்லாம் என்ன தூக்கி நீரேன்னு ஒரு பாட்டு வந்துச்சுன்னா, பெர்க்மான் சோர்ந்து போனது தூக்குனாருன்னு சொல்லக்கூடாது, நான் சோர்ந்து போகும்போது கர்த்தர் தூக்குனாருன்னு பாடணும். அப்போ உடனே இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும் போதே கடந்த காலத்துல நான் எப்ப சோர்ந்து போனேன்னு ஒரு நினைவு நினைச்சிட்டீங்கன்னா கண்ணுல கண்ணீர் வந்துடும். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. இந்த பாட்டை யார் எழுதுறான்னு எனக்கு தெரியல, ஆனா வரியை பாடும்போது எனக்கு பொருத்தமான வரியா தான் இருக்கும். அதுதானே ஆண்டவர் அப்படி
உடனே அவர் யார் பாடியிருப்பா அப்படின்னு சும்மா தத்தனே நினைச்சிடக்கூடாது. நம்மளை நினைக்கணும். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதலாம்னு அதை நினைக்க கூடாது. என் வாழ்வில் ஏற்பட்ட சோர்வுகள், சோதனைகள், மரண பள்ளத்தாக்குகளை கொஞ்சம் நினைச்சிட்டோம்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. வரிகளோடு இணைந்து விடுவோம். மூணாவதாக பாருங்க, முழு இருதயம் மட்டும் இல்ல, செம்மையான இருதயம். 111 யாரை எடுத்தீங்களா? அந்த வசனத்தை 111 எடுத்திருக்கீங்களா? செம்மையான சபையிலுமா சங்கத்திலும் சோதரம் செம்மையானவருடைய அல்லேலூயா ஸ்தோத்திரம். 119:7 படிக்கிறீங்களா? 119:7 செம்மையான இருதயத்தாலுமை துதிப்பேன். அது ரொம்ப அவசியம், தேவை. நம்ம தேவனை துதிக்கும் போது நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? செம்மையா இருக்கணும். அப்படின்னா பரிசுத்தமா இருக்கணும். அதனாலதான் ஏசாயாவும் சொல்லியிருக்கு. ஏசாயாவில் சொன்னதை இயேசுவும் சொல்றாரு. என்ன தெரியுமா? அவர்களுடைய வாயினால் என்னை துதிக்கிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமா இருக்குன்றார். எத்தனை பேருக்கு புரியுது? வாயினால் என்னை துதிக்கிறாங்க, ஆனா அவங்க இருதயம் எனக்கு தூரமா இருக்கு. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இருதயம் செம்மையா இல்லை, ஆனா வாய் மட்டும் துதிக்குது. அது ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய பிள்ளைகளை, நான் தேவனை துதிக்கணும்னா என் இருதயமும் செம்மையா இருக்கணும் என்று வசனம் சொல்லுது. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை என்னை கழுவுங்கப்பான்னு கர்த்தர்ட்ட கேட்கணும். செம்மையான இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்கணும். மூணாவது, எப்படியெல்லாம் கர்த்தரை துதிக்கணும் தெரியுமா? கைகளை தட்டி, முழக்கத்தோடு, ஆர்ப்பரிப்போடு, கைகளை உயர்த்தி, ஆமென், கீத வாத்தியங்களோடு, கிண்ணறத்தோடும், சில நேரம் நடனத்தோடும் தேவன் என்ன செய்யணுமா? துதிக்கணுமா? அல்லேலூயா. இது எல்லாமே நம்ம செய்யறோம். ஆர்ப்பரிக்கிறோம், ஆவியில் நிறைகிறோம், சத்தமிடுகிறோம். நமக்கு இந்த ஊருக்குள்ள என்ன பேச்சுன்னா, இது சத்தம் போடுற குரூப்புன்னே பேர் வச்சிருக்காங்க. இந்த குரூப் அல்லேலூயா குரூப் இது என்ன செய்யும்? சத்தம் போடு, இது ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல கொண்டு வைக்கின்றான். அல்லேலூயா. ஆனா அவன் தான் சத்தம் போடலாமா? நம்ம மட்டும் நினைச்ச கூடாதா? போடலாம். அது பாட்டு டாங்க 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 அடிச்சு கிடக்கும். கரண்ட் கம்ப்யூட்டர் ஓடிட்டு இருக்கு. வந்துச்சு பத்தியெல்லாம் மிஷின்ல டக்க 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 நம்ம டக்குன்னு என்னமோ அடிக்கிறது. சுவிட்ச் போட்டு தான் அடிக்குது. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? துதிக்க கூடாது. சோத்திரம். நல்ல கவனிங்க அன்பானவர்களே, சத்தமிட்டு கர்த்தரை ஆராதிக்கிறோம், கைகளை வைத்து ஆராதிக்கிறோம். மியூசிக் படிங்க, அதெல்லாம் தேவனை துதிப்பதற்கு பயன்படும். தாவீது இதெல்லாம் செஞ்சிருக்கான். அவன் செஞ்சதை சொல்லியிருக்கான். நடனத்தோடு டான்ஸ் ஆடி கர்த்தரை ஆராதிப்பது. நம்ம சபையில் ஆட மாட்டேங்க பாஸ்டர். ஆடுறவங்க ஆடுங்க, உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன். எனக்கு டான்ஸ் வராதனால நான் ஆடலை. நீங்க ஆறாத நேரத்தில் நானும் டான்ஸ் ஆடி தாவீதை போல நான் ஆட போறேன், ஜான் தேவராஜை போல ஆட போறேன்னா நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த டான்ஸ் உண்மையாகவே தேவனை மகிமைப்படுத்துகிற டான்ஸாக என்ன செய்யணும்? இருக்கணும். இன்னைக்கு பார்க்குற டான்ஸு, ஆராதனை டான்ஸ் எல்லாம் உண்மையாகவே தேவனை மகிமைப்படுத்துகிற டான்ஸாக இல்லை. கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஜிக்கு ஜிக்குன்னு போட்டு கலர் லைட்லாம் போட்டுட்டு கதாநாயகர்களாக அப்படி டான்ஸ் ஆடுறதான் பார்த்துட்டு இருக்க முடியும். அங்கே ஒருத்தர் ஸ்டேஜில் ஆடுறாரு, இங்கே ஒரு 4 வாலிப பிள்ளைங்க ஒன்றா சேர்ந்து கும்மாளம் போடுது. இந்த கும்மி அடியம்மா கும்மி அடின்னு சுற்றி கும்மி அடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆம்பளை பிள்ளைகள் 4 பேர் சுற்றி கட்சி சுற்றிக்கிட்டு ஒருத்தனை தூக்கி மேலே தூக்கி போடுறாங்க. விளையாட்டா போச்சு ஆராதனை. நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படின்னா ஒருத்தர் சொல்றாரு, 40 நாள் நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது சரி, நீ ஒரு ஸ்டெப் போட்டினா நான் வரமாட்டேன். ஒரு ஸ்டெப் போட்டா என்ன வந்துருமா? வல்லமை வந்துருமா? 40 நாள் ஜெபத்துல வராத வல்லமை அப்படி ஒரு ஸ்டெப் போட்டா வருமா? அப்படி சொல்றாரு ஸ்டேஜ்ல. அப்படி சொல்லி 1 2 3 அப்படி ஸ்டெப் போட்டு டான்ஸ் போட சொல்லி கொடுக்குறாரு. இது என்ன உபதேசங்க? உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது இல்லாத வல்லமை ஒரு ஸ்டெப்ல வரும்னா இந்த சினிமாக்காரனுக்கு போற வரணும்ல? ஸ்டெப்ல வல்லமை வரும்னா எனக்கு ஆள் தெரியல. டான்ஸ் மாஸ்டர் நிறைய பேர் இருப்பானுல்ல, அவனுக்கு கூட அபிஷேகம் பெற்றவனா இருக்கணும்ல, வல்லமையானவனும் அவனு. இப்போ உங்களுக்கு நம்ம ஸ்தாபனத்துல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ரொம்ப கடைசி காலத்துல இருக்கிறோம்.
கள்ள உபதேசங்கள், தவறான உபதேசம் பெருகி வருது. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது அறிந்தவர்கள் கூட விழுந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, சமீபத்தில் நீங்க செய்தியில் படிச்சிருப்பீங்க, போப்பாண்டவருடைய வரிகளை அவர் சொல்லியிருக்கிறாரு. வசனங்களையும் சட்ட திட்டங்களையும் இறுக்கி பிடிச்சு கொண்டு மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் புரியுது தெரியல. பாவமணி பிச்சிட்டு காலத்துல வந்த அதே போப்ப மாட்டி வந்திருக்காரு. இப்போ உலகம் முழுசும் அவருடைய கடிதம், அவருடைய அறிக்கை பரவலாயிட்டு இருக்கு. சபை உலகத்துக்குள்ள, கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன், வசனத்தையும் சட்டத்திட்டங்களையும் இறுக்கி பிடித்துக் கொண்டு மக்கள் நடைமுறையான மக்களுடைய ஆசை விருப்பங்களை நிறைவேற்றாமல் விடக்கூடாது என்று சொல்கிறார். எத்தனை புரிஞ்சுக்குன்னு தெரியல. என்ன சொல்றாருன்னா, வசனத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் ஆசையா என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கன்னு போப்பு சொல்லியிருக்காரு. மாறி இருக்கு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆணும் விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணு விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கலாம். சபையில இருக்கக்கூடிய அந்த போதகர் ஆணுக்கும் சபையில கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றாரு. பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றாரு. இந்த நடைமுறை நிறைய பரவிட்டே வருது. பாருங்க, சென்னையில, பெங்களூர்ல இந்த கலாச்சாரம் அதிகமா இருக்கு, நிறைய பரவி இருக்கு. ஆணு சேர்ந்து திருமணம் பண்ணி கொள்ளுதல் என்பது வெளிநாட்டில தொடங்கியது, உள்நாட்டிலும் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இப்பொழுது பெருகி வருகிறது. அது சபைக்குள்ளே என்ன செய்து வருது. இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. இந்த நாட்களில அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை மனுஷனுடைய விருப்பம் எல்லாம் இருந்தாலும் இந்த பைபிளை மட்டும் நம்ம ஒரு நாள் மாத்திரக்கூடாது, இதை விட்டுறக்கூடாது. பைபிளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்ல போறோம். அல்லேலூயா நெஞ்சோட வச்சுக்குவோம். இதுக்கு மீறி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. எவரு சொன்னாலும் சரி, போப்ப என்ன பெரியவரா, போப்பு சொல்லிட்டாங்க போதும், நம்ம ஒரு காரணம் துள்ளுறான். போப்பே சொல்லிட்டார். எங்களுக்கு போப்பு முக்கியம் இல்லையா, இந்த பைபிள் தாங்க முக்கியம். அப்படிதானா? எந்த மனுஷனையும் விட இந்த பைபிள் முக்கியமானது. எந்த உபதேசத்தையும் வேற அடிப்படையில் தான் பார்க்கணும். இன்னைக்கு ஒரு வருவார், நாளைக்கு ஒரு வருவாரு, இன்னைக்கு ஒரு அருண்சலம் வருவார், நாளைக்கு ஒரு அருண்சலம் வருவாரு. எத்தனை பேர் வந்து போவாங்க. ஆனா அந்தந்த காலகட்டங்கள் மாறும், நவீன காலங்கள் வரும், விஞ்ஞானம் மாறும், தொழில்நுட்பங்கள் வளரும், இப்படி மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். மாறாத வசனம் இது. வசனம் ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. அதனால இந்த நாட்கள்ல நிறைய கள்ள உபதேசங்கள் பெருகி வருகிறது. ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொல்றாரு, பாருங்க, நீங்க யாரும் நரகத்துக்கு யாரும் போக மாட்டாங்க, நரகம் கிடையாதுன்றார் ஒரு பாஸ்டர். மதுரைக்காரர் தான். நிறைய மதுரையில தான் கிளம்பி வராங்கய்யா. கவனமா இருக்கணும். பயபக்தி இல்லாம இன்னைக்கு பிரசங்கம் என்ன செய்யுது, வசனத்தையும் ஆண்டவரையும் பயம் இல்லாம பேசுறதுக்கு மக்கள் துணிஞ்சிருக்காங்க. நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. யாராவது உங்களை தப்பான உபதேசத்துல உங்களை கொண்டு போனா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். பைபிளை நீங்க விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. கடைசி காலத்துல தந்திரமானவர்கள், அந்த கிறிஸ்துவர்கள் தோன்றுவாங்க, கள்ள கிறிஸ்துவர்கள் தோன்றுவாங்க, பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. எச்சரிக்கையா இருக்கு. நேரம் நமக்கு முடிய போது. இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் தான் நமக்கு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவரை கைத்தாளத்தோடு முழக்கத்தோடு துதிக்கணும். இயேசுவின் நாமத்தினால துதி. எபேசியர் 5:20 பாத்தீங்கன்னா, நான் வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை, ஆனா சில வரிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுல நான் வாசிக்கிறோம். பிதாவுக்கு நன்றி செலுத்தணுமா, எப்பொழுதும் அவரை துதிக்கணுமா, எல்லாவற்றுக்காக தேவனை துதிக்கணும் சொல்லி. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, நாம் மறந்துடக்கூடாது. ஜனங்கள் வேதத்துல துதிச்ச மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அன்னாள் தேவனை துதிச்சிருக்கிறான். அப்புறம் மிரியாம் செங்கடல் முன்னாடி தேவனை துதிச்சிருக்கான். எலிசபெத் மரியாதை சந்திக்கும் போது துதிக்கிறா. அவன் தானியல் சிங்கக்கவிக்கு போறதுக்கு முன்னாடி அவன் தேவனை துதிக்கிறான். தாவீது நிறைய தேவனை துதிச்சிருக்கிறான். இவங்க எல்லாருமே பிரச்சனைகள் மத்தியில தேவனை துதித்தவர்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதன் மூலமாக அற்புதங்களையும் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள். நம்முடைய வாழ்வில ஜனங்கள் ஏன் கர்த்தரை துதிக்கல தெரியுமா? தன்னை உயர்வாக நினைப்பதனால் தேவனை மக்கள் துதிப்பதில்லை, பெருமையாக நினைப்பதால் கர்த்தரை துதிக்கும். ஒரு மனுஷன் கர்த்தரை துதிக்கலன்னா அவன் தன்னை உயர்வாக நினைக்கிறான் அல்லது பெருமையாக நினைக்கிறான் அர்த்தம். ஏன்னா லூசிபர் பெருமைப்பட்டதுனாலதான் தேவனை துதிக்காம விழுந்து போனான். ஆண்டவரோட மேல தன்னை உயர்த்தணும்னு நினைச்சிருந்ததுனாலதான் துதிக்காம போனான். இன்னைக்கும் உலகத்துல மனிதர்கள் யார் தங்களை பெருமையா உயர்த்துறாங்களோ அவங்க தேவனை துதிக்க மாட்டாங்க.
வசனம் சொன்னது சங்கீதம் 115:17 மரித்தவர்களும் மௌனத்துல இறங்கினவர்களும் தேவனை துதியார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இறந்து போனவங்க துதிக்க மாட்டாங்க. ஆத்மாவிலே மௌனம் அடைஞ்சவங்களும் மங்கி போனவர்களும் அனலற்று போனவர்களும் தேவனை ஒருபோதும் துதிக்க மாட்டார்கள். ஆத்மாவிலே மரித்தவர்களும் தேவனை துதிக்க மாட்டார்கள். தேவனுடைய அன்பை நன்மைகளை உணராதவர்கள் தேவனை ஒருபோதும் துதிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. நம்மளாம் கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம் இந்த கால வேளையில. ஓ ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் இறுதி நாளில நாம் இருக்கிறோம். ஒரு புதிய நாளை ஆரம்பிக்க போறோம். புதிய வருஷத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக தோத்துறோம். அல்லேலூயா. முடிஞ்சா எழுமி நிற்க முடியும். நீங்க எல்லாரும் உட்காந்துக்கலாம். எழும முடிஞ்சவங்க மாத்திரம் எழுமி நின்று ஆண்டவரை தேவனை துதிச்சு பாட போறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. காலமெல்லாம் கர்த்தரை துதிக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்துட்டோம். ஆண்டவரை என்ன வந்தாலும் சரி, நான் உங்களை நம்பி இருக்கணும். கர்த்தாவே என்ன வந்தாலும் உங்களை நம்பி இருக்கணும். Praise the Lord ஆண்டவரே. Hallelujah, hallelujah. ஓ துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே ஒப்பு கொடுத்து பாடுவாங்க. பலியாகி என்னை மீட்கிறே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. எப்பொழுதும் அந்த ஏக்கம் விருப்பம் எங்க மனசுல இருக்கிறோம். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கே வா, ஓ அழைத்தீரே உம் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ. ஆண்டவரே
என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம் உங்க சித்தம் செய்யறதா இருக்கும். அநேக நேரம் இந்த உலகம் நம்மளை இழுக்கத்தான் செய்யுது. அதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த உலகம், இந்த உலகத்தின் பாவங்கள், இந்த உலகத்தின் ஈர்ப்பு சக்தி நிறைய இருக்கு. எவ்வளவுதான் நம்ம ஜெபம் பண்ணி முன்னேறி போயிட்டே இருக்கும்போது இந்த உலகம் பின்னாடி நம்ம கொஞ்சம் இழுக்கத்தான் செய்யுது. என் சொந்த பலத்துல நாளா முன்னேறிட முடியாது. ஆவியின் பலன் அவர் தரட்டும். அவர் அன்பின் கயிறால் நம்மளை இருக்கிறாரு. பிசாசு பாவத்தின் கயிறால் பின்னாடி இருக்கிறார். ஆண்டோடைய பலத்தினால பாவ கயிறுகளெல்லாம் தகர்த்தெறிஞ்சிச்சு. அவருடைய அன்பின் கயிறுகளை பற்றி கொண்டு முன் செல்வோம், அவரோடு இணைவோம். இன்னைக்கு ஆண்டவரே, இந்த உலகம் எத்தனை என்னை வஞ்சிக்க நினைச்சாலும், எத்தனை பாவம் என்னை வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணாலும், உங்களுக்காக நான் வாழ்ந்து முடிக்கணும்பா, உங்களுக்காக வாழ்ந்து நடக்கணும்பா. ஆண்டவரே, புது வருஷத்துல எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தரணும் ஆண்டவரே. புதிய வருஷத்துல வெற்றியின் கிறிஸ்தவ வாழ்க்கை தாங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கிற வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையில எங்களுக்கு நல்ல ஆராதனைக்காகவும் நல்ல வசனத்துக்காகவும் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்காக நிற்க பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரப்பா. எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலையும் இன்னைக்கு வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்தபடியா நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. எங்களை தூக்கி நிறுத்துவீர் என்று, எங்களை உயர்த்துவீர் என்று, ஆசீர்வதிப்பீர் என்று, வெட்கப்படுத்த மாட்டீர் என்று, எங்களை கைவிட மாட்டீர் என்று நாங்கள் இன்னும் நம்புகிறோம் ஆண்டவரே. நம்புகிறோம் ஆண்டவரே. இழந்து போனவர்களை மறுபடியும் பெற முடியும் என்றும், எங்களுக்காக நீ வைத்திருக்கிற உன்னத ஆசீர்வாதம் தருவீர நம்புகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் எங்களை உயர்த்தி வையும், ஆசீர்வதியும். கர்த்தருக்காக நாங்கள் வாழணும். கர்த்தருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழணும். இறக்கம் பாராட்டுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.